பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா எடிட்டிங் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எடிட்டிங் வந்து எல்லாருமே பண்ணலாம், மொபைல்லையும் பண்ணலாம், பிசிலையும் பண்ணலாம். பிசியில் வந்து கொஞ்சம் கிளாரிட்டியாகவே பண்ணலாம். சரி, மொபைல் தகுந்த மாதிரி நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். அது வந்து நான் எப்படி செஞ்சேன்னா வீடியோ வந்து கிளாரிட்டி எப்படி பண்ணேன்னா இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இப்போ பின்னாடி காமிக்க பாருங்கள். பாதி மொபைல் வீடியோ இருக்கையில் ஷேக்கிங் ரொம்ப இருக்கும். ஷேக்கிங் அதாவது வீடியோ இப்போ இருக்கிற வீடியோ இப்படியே நம்ம கரெக்டாக இருக்கிற மாதிரியும் நமக்கு தெரியும். ஆனால் என்ன, நம்மளுக்கு வந்து அந்த ஷேக்கிங் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம செல்லில் வந்து ஓஎஸ் சப்போர்ட் வந்து இருக்காது. 10,000 15,000 செல்லில் வந்து ஓஎஸ் சப்போர்ட் வந்து கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் இந்த வீடியோ நான் எடுத்து போடுறேன். ஷேக்கிங் இல்லாமல் ஏற்கனவே நான் ஒரு இதில் பார்த்துருந்தேன், அதை நான் பண்ணேன். அது எனக்கு உண்மையிலேயே கிளாரிஃபை வீடியோ தரமாக ஸ்டேபிளாக வந்துச்சு. அந்த வீடியோ தான் உங்களுக்கு போட்டு காமிக்க போகிறேன். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் வீடியோ வந்து தொடர்ந்து போட முடியும். இதோட கொஞ்சம் கிளாரிட்டியாக போக அடுத்தடுத்து கொடுக்கலாம். சரி வாங்க, வளவளவு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து மொபைலில் வந்து ஃபோட்டோஸ் அப்படின்னு இருக்கும், கூகுள் ஃபோட்டோஸ்னு இந்த இருக்குது. இந்த கூகுள் ஃபோட்டோஸை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப்பு வந்து எல்லா இதுலையும் இருக்காது. இப்போ வந்து ஷேக்கிங்கில் ஒரு வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவை நம்ம எடுப்போம். இந்த வீடியோ எவ்வளோ ஷேக்கிங் இருக்குதுன்னு பார்த்துட்டிங்களா? இது என் மொபைலில் அடுத்தது இந்த ஷேக்கிங் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் போங்க. இப்போ வந்து கீழே எடிட்டிங்னு ஒரு இது இருக்கும், எடிட்டிங்னு கீழே எடிட்டிங் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். எடிட்டிங்கை கிளிக் பண்ணோடனே இப்படி லோடிங் ஆகிக்கிடும். லோடிங் ஆகி இப்படி வந்துடுச்சு. லோடிங் ஆகி எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம் போங்க. இப்போ வந்து இந்த சைடில் எஸ் போட்டு ஒரு இது இருக்கும், அது பேர் எனக்கு தெரில. எஸ் போட்டு ஒரு இது இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லோடிங் ஆகிடும். ஃபுல்லாக லோடிங் ஆகும். நம்ம வீடியோ லென்த்தை பொறுத்து இது லோடிங் ஆகிக்கிட்டே போகும் பாருங்கள். இப்போ லோடிங் ஆகி முடிஞ்சிச்சு. லோடிங் ஆகி முடிஞ்சோடனே அந்த இது கொஞ்சம் கிளிக் பண்ணி இதாக ஆன் பண்ணியிருக்கு. அதனால கொஞ்சம் ஒரு இது கலர் மாதிரி காமிக்கும், ப்ளூ கலர் மாதிரி. இப்போ வந்து பாருங்கள், வீடியோ எவ்வளோ ஷேக்கிங்கே இல்லாமல் ஸ்மூத்தாக வருதுன்னு பாருங்கள். எவ்வளோ ஸ்மூத்தாக வருது பாருங்கள், ஒரு ஷேக்கிங் கூட இருக்காது. பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக வருதுன்னு. வீடியோவே கிளாரிட்டி சூப்பராகும், ஸ்மூத்தாக வரும். இப்போ அதை ஆஃப் பண்ணோடனே எப்படி பாருங்கள் ஷேக்கிங் எப்படி. இப்போ மறுபடியும் ஆன் பண்ணோடனே எப்படி நீட்டாக அப்படியே வருதா. அடுத்து இதோட எடிட்டிங் முடியல, இன்னொன்று இருக்குது. வீடியோ வந்து கிளாரிட்டியாக இருக்கும், அதை பாருங்கள். இது எந்த வீடியோவில் நான் சொல்லுவேன் பாருங்கள். அந்த சேவ் காப்பியை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். வீடியோ வந்து சேவ் ஆகிடும், நம்ம கேலரிக்குள்ளே வந்துடும் பாருங்கள். சேவ் ஆகி முடிஞ்சிச்சு. இப்போ வந்து வெளியே வந்துக்கலாம், பேக் வந்துட்டு. இப்போ வந்து பாருங்கள், இப்போ வந்து ஸ்னாப்சாட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸ்னாப்சாட் இந்த இருக்குது, ஸ்னாப்சாட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸ்னாப்சாட்டை ஓப்பன் பண்ணோடனே இப்படி தான் உங்களுக்கு ஃபஸ்ட் ஒருத்தவனே வரும். இதை கிளிக் பண்ணி வீடியோ கிளிக் பண்ணிக்கிட்டு இதில் கொடுத்துக்கலாம், நியூ கொடுத்துக்கலாம். இதை கொடுத்து நம்மளுக்கு எந்த வீடியோ நம்மளுக்கு ஷேக்கிங் எடுத்த வீடியோ இந்த ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இருக்கும். வீடியோ டெவலப் பண்ண நம்ம முடியும், அந்த மாதிரி ஃபஸ்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டிக் மார்க் கொடுத்துக்கலாம். டிக் மார்க் கொடுத்தோடனே உள்ளே லோடிங் போயிடும், எடிட்டிங்கில் போய். இப்போ வந்து இதை கொடுத்து இந்த ஃபஸ்ட்டு இதாக கொடுத்துக்கோங்க, அது என்ன தெரில. அதில் கொடுத்து இந்த இது ஷார்ட்ஸ் இது மாதிரி வச்சுக்கலாம். ஷார்ட்ஸ் இது மாதிரி ஸ்ட்ரைட்டாக இது வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வீடியோ அந்த மாதிரி வீடியோ தானே, அதனால வச்சுக்கலாம். ரீல்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். இப்போ கிளிக் பண்ணி சப்மிட் கொடுத்துடலாம். அடுத்து வெளியே வந்துட்டு இந்த ஸ்டார் மாதிரி போட்டுருக்கோம், அந்த ஸ்டாரை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டாரை கிளிக் பண்ணி இன்னொரு ஸ்டார் ப்ளஸ் போட்டுருக்கோம், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இதில் ஸ்கோர் பண்ணிக்கிட்டே வாங்க. அந்த இதில் ஸ்கோர் பண்ணிக்கிட்டே வந்து லாஸ்ட்டில் 4வது இது இருக்கும், 4வது எஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். STUY அப்படின்ற மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணேன். இந்த கேல் இதில் 3வது இதாக இருக்கும், HDR அப்படின்னு இருக்கும். அந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ கொஞ்சம் கிளாரிட்டி இதாக இருக்கும் பாருங்கள். கொஞ்சம் கிளாரிட்டி தான் பாருங்கள். இதை நான் இது பண்ணேன்னா கொஞ்சம்
டல்லான மாதிரி இருக்குது. இதை போட்டோன்னே அப்படியே வீடியோ கொஞ்சம் தெளிவாக வரும். தெளிவாக வந்த பிறகு இதுக்கு இது வந்துடும். அதை வந்து இதை டச் பண்ணி மேலே உள்ள வீடியோ எண்டு அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ எண்டு வரைக்கும் அது ஃபுல்லாக இதாயிரும். அதனால் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு இது வரும். அதெல்லாம் நம்ம ஃபுல் எடிட் பண்ண போகிறோம். அதில் இதை பார்க்குறதுலாம் நம்ம வீடியோ கிளாரிட்டியும் நல்லா வரும். இது வந்து கொஞ்சம் இது ஜூம் பண்ணி இப்படி பாருங்கள். இதில் வந்து ஒரு 20 வச்சுக்கோங்க. 20 வச்சுக்கோங்க. கடைசியாக நம்ம வச்சுக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதை மட்டும் இது வந்து கொஞ்சம் இது வச்சு பாருங்கள். ஃபுல்லாக இதை கூட்டி பாருங்கள். நல்லா தெளிவாக தெரிஞ்சுன்னா கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 40 வச்சுக்குவேன். ஒரு 40 40 வச்சுக்கினேன். இது வந்து ஒன்றும் வைக்க வேண்டாம். இது ஒன்றும் வைக்க வேண்டாம். இது வந்து நம்மள்ட்ட இது வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க, ரொம்ப இதாக இருக்கும். நான் ஒரு 20 வச்சுக்கிட்டேன். இது வந்து ஃபுல்லாக டல் பண்ணிடுங்க. ஃபுல்லாக அப்படின்னா தான் கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஃபுல்லாக 50 வரைக்கும் குறைச்சி வச்சுக்கோங்க. ப்ளஸ் மைனஸ் 50 வச்சுக்கோங்க. இது வந்து ஒன்று வைக்க வேண்டாம். இது ஒன்றும் வைக்க வேண்டாம். இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டாம். இது வேண்டாம். இந்த ஷார்ப்னஸை கொஞ்சம் இங்கே ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. நான் ஒரு 30 வச்சுக்குவேன். சூப்பராக இருக்கும். அடுத்து கடைசி ஃபஸ்ட்டு இதில் ஆட்டோ அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வைங்க. எனக்கு வந்து பிடிக்கல. எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா இல்லை, அதனால் வேண்டாம். அவ்வளோதான். அவ்வளோ முடிஞ்சிச்சு. இப்போ வந்து டிக் மார்க் கொடுக்கலாம். டிக் மார்க் கொடுத்தோன்னே முன்னிருந்த வீடியோவோட இந்த வீடியோ கொஞ்சம் இதுவும் டிக் மார்க் கொடுக்கலாம். முன்னிருந்த வீடியோவோட இந்த வீடியோ கொஞ்சம் கிளாரிட்டி ஆகும். உங்களுக்கு பார்க்கல கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி தெரியும். ஏன்னா என் செல்லு தாங்காதனால கொஞ்சம் ஹேங் ஆகிற மாதிரி தான் தெரியும். இந்த மேலே உள்ள இதை கொடுத்து நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை கொடுத்தோம்னா வீடியோ வந்து நம்மளுக்கு வந்து லோடிங் ஆகிடும். லோடிங் ஆகி வெளியே வந்தோடனே சூப்பராகும். கிளாரிட்டி அவ்வளோ நச்சுன்னு இருக்கும். நான் கேரண்டி சூப்பராகும். பாருங்கள். அவ்வளோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இது போல் வீடியோ வேணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோ போடுறேன். பாய்.